friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா the if யூஸ் பண்ணி நம்ம sentence எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த if எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா இப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல அவன் வந்தால் ஆல், சாப்பிட்டால், பேசினால், தூங்கினால், இந்த மாதிரி ஆல் அதுல முடியுதுல, அதுக்கு தான் நம்ம இந்த if யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? இதுல வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ அவன் வந்தா நான் வருவேன். இதுல வந்து ரெண்டு நிகழ்வு இருக்கு. இந்த ரெண்டு நிகழ்வுல எது கூட அந்த ஆல் வருதோ அது வந்து if class அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அவன் வந்தால், அப்ப இந்த நிகழ்வு கூட தான் அந்த ஆல் வந்திருக்கு. சோ இததான் நம்ம if class அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு சென்டென்ஸ் இருக்குல்ல, இத வந்து மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். இது வந்து கம்ப்ளீட்டா சென்டென்ஸ் முடியுது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப், அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் இருந்தனா அது சப்ஜெக்ட் வெர்ப் வந்தாலே நமக்கு போதும். சரியா? அத வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த if வந்துச்சு அப்படின்னா if எந்த நிகழ்வு கூட வருதோ அத if class சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, if class, இது if class, இது மெயின் கிளாஸ். சரியா? இல்ல வந்து எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இத வேணாலும் எழுதலாம், இல்ல இத வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் வந்தா நான் வருவேன். இந்த if class இத வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுவோம். சரியா? இது வந்து ஃபியூச்சர் நான் ஃபியூச்சர், பாஸ்ட் நான் பாஸ்ட், அப்படி எப்படி வருதோ அந்த சென்டென்ஸ் கேட்டபடி அது மாறும். ஆனா if class வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுவோம். சரியா? இல்ல பாருங்க, அவன் வந்தால், அதுக்கு ஆல் if போடணுமா? if. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்னது? verb. verb என்ன? வந்தால், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. கூட என்ன வரணும்? இது வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எழுதுவோம். அல்ல சப்ஜெக்ட் he, she, it, சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட so, eso, iso சேர்ப்போம். அல்ல எஸ் வர்மா, இஎஸ் வர்மா, ஐஎஸ் வர்மான்னு வரக்கூடிய ஸ்பெல்லிங்க பொறுத்து, இந்த வெர்போட ஸ்பெல்லிங் இருக்குல்ல, இந்த ஸ்பெல்லிங்க பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகும். இதுல வந்து எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு, சோ எஸ் தான் சேர்ப்போம். அப்போ அவன் வந்தால் அப்படின்னா if he comes, if he comes. நான் வருவேன், அவன் வந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் வருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அப்ப இது என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எழுதணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் நான், நான்னா ஐ. அடுத்து ஃபியூச்சருக்கு சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து will சேர்ப்போம். அதுக்கு அடுத்து verb. verb என்ன? வருவேன், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. இதுல எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவுமே போடக்கூடாது. அப்படி இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் இந்த சப்ஜெக்ட பொறுத்து இங்க நம்ம எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்ப்போம். சரி, அடுத்து I will come அப்படின்னா நான் வருவேன், அதோட முடிச்சு. அப்போ அவன் வந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு if he comes I will come. ஓகே, if he comes I will come. இதே நம்ம வந்து I will come if he comes இப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதலாம். I will come if he comes. ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். இந்த நிகழ்வு ஃபர்ஸ்டோ, இத வந்து செகண்டோ, அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? I will come if he comes. நெக்ஸ்ட் பாருங்க, நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதான், நீ சாப்பிட்டால் நான் சாப்பிடுவேன். இது எப்படி சொல்லலாம்? if class ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? இது எப்படி? நீ சாப்பிட்டால் ஆல், அதுக்கு if. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. இங்க வந்து எஸ், இஎஸ், ஐஎஸ் ஏதாவது சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். ஏன்னா சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ், ஐஎஸ் எதுவுமே சேர்க்க கூடாது. வெர்ப மட்டும் அப்படியே எழுதணும். சரியா? அப்போ நீ சாப்பிட்டால் அப்படின்னா if you eat, if you eat அப்படின்னா நீ சாப்பிட்டால். அடுத்து நான் சாப்பிடுவேன், இது எப்படி சொல்லலாம்? சாப்பிடுவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றோம்.
அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து will போடணும், அடுத்து verb எது சாப்பிடுவேன், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. I will eat அப்படின்னா நான் சாப்பிடுவேன். அப்போ நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? If you eat, I will eat. If you eat, I will eat. இதையே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். I will eat if you eat. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் என்கிட்ட பேசினா நான் அவன்கிட்ட பேசுவேன். நம்ம சொல்லுவோம் தானே இது. அவன் என்கிட்ட பேசினா நான் அவன்கிட்ட பேசுவேன். இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதேதான். பாருங்க. அவன் என்கிட்ட பேசினால் இந்த இதுதானே வந்து if class. பேசினால் ஆல் வந்திருக்கு. ஓகே. அப்ப இது if class ஃபர்ஸ்ட் எழுதுமா? அப்போ if அடுத்து சப்ஜெக்ட் அவன்னா he, அடுத்து என்ன வரணும்? verb. என்கிட்ட பேசினால் பேசக்கூடிய செயல், பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. கூட என்ன வரணும்? சப்ஜெக்ட் he வந்திருக்கு. சோ verb கூட SO ES ISO வரும். இல்ல வந்து S தான் சேர்ப்போம். சரியா? மேக்ஸிமம் S தான் வரும். சில ரூல்ஸ் படி அல்ல ES வரும் IS வரும். சரி. அப்போ he talk. If he talks அப்படின்னா அவன் பேசினால். ஓகே. யார்கிட்ட? என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது to போட்டு me. ஓகே. பேசுறது யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to யூஸ் பண்ணணும். அப்போ அவன் என்கிட்ட பேசினால் அப்படின்னா if he talks to me. If he talks to me. அடுத்து நான் அவன்கிட்ட பேசுவேன். ஃபியூச்சர் மீன் பண்ணி தானே பேசுறோம். அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து will போடணும், அதுக்கு அடுத்து verb எது? பேசுறது talk. அடுத்து யார்கிட்ட பேசுறது? அவன்கிட்ட. அப்ப to போட்டுட்டு அவனை மென்ஷன் பண்ணும்போது him. ஓகே. அப்போ அவன் என்கிட்ட பேசினா நான் அவன்கிட்ட பேசுவேன். இது எப்படி சொல்லலாம்? If he talks to me, I will talk to him. Okay. If he talks to me, I will talk to him. Okay. Okay. Next example பாருங்க. அவன் விளையாட வந்தா நான் விளையாட வருவேன். நம்ம சொல்லுவோம்ல அவன் விளையாட வந்தா நான் விளையாட வருவேன். இல்ல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் விளையாட வந்தா நீ விளையாட வருவியா? கொஸ்டினா கேக்குறோம். இது வந்து கேட்போம் தானே. அவன் விளையாட வந்தா நீ விளையாட வருவியா அப்படின்னு கேட்போமா? அதுதான். அடுத்து பாருங்க. அவன் விளையாட வந்தா நான் விளையாட வர மாட்டேன். நம்ம சொல்லுவோம் தானே. இப்போ ரெண்டு டீம்ல சண்டை இருந்தனா அவன் வந்தா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதேதான். அப்போ இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது பார்க்கலாமா? அவன் விளையாட வந்தா நான் விளையாட வருவேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் விளையாட வந்தால் if class. ஓகே. அத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? if. அடுத்து சப்ஜெக்ட் அவன்னா he. அடுத்து இல்ல பாருங்க விளையாடுறது ஒரு verb, இன்னொரு verb வந்திருக்கு வந்தால். ஓகே. ரெண்டு verb வந்திருக்கு. அதுல வந்து லாஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? வந்தால் வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே. come. கூட என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட் படி தானே எழுதணும் அந்த if class. அப்போ கூட s சேர்க்கணும். சப்ஜெக்ட் he வந்திருக்கு. சோ s es is சேர்க்கணும். இதுல வந்து s தான் வரும். அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு. அத வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம். ஓகே. ஒரு verb வந்துட்டு அடுத்து இன்னொரு verb வந்துனா மேக்ஸிமம் நம்ம அத இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்போ விளையாட, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புகள்லாம். ஓகே. அப்ப இதுல என்ன? to போட்டு இன்ஃபினிட்டிவ்னா to போட்டுட்டு அத அப்படியே எழுதணும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. ஓகே. அப்ப அவன் விளையாட வந்தால் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? If he comes to play. If he comes to play. நான் விளையாட வருவேன். ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்றோம். அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து will, அதுக்கப்புறம் வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து எதுக்கு? விளையாட. அப்போ to போட்டு play. ஓகே. இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிருக்கோம். அப்போ அவன் விளையாட வந்தா நான் விளையாட வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? If he comes to play, I will come to play. If he comes to play, I will come to play. Okay. Next. அவன் விளையாட வந்தா நீ விளையாட வருவியா? அவன் விளையாட வந்தா நீ விளையாட வருவியா அப்படின்னு கேட்போம். இது எப்படி கேட்கலாம்? கொஸ்டின் மேக் பண்ணி பாருங்க. இந்த if class அப்படியே எழுதணும். ஓகே. if class அப்படியே எழுதணும். நீ விளையாட வருவியா? இததான் நம்ம கொஸ்டின் அடுத்து கேட்கணும். இந்த மெயின் கிளாஸ் தான் கொஸ்டினா நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ அவன் விளையாட வந்தால் டால் if.
சப்ஜெக்ட் he இல்ல சப்ஜெக்ட் வந்து ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்கன்னா அந்த நேம் எழுதணும். சரி, அந்த he இருக்கேடா அந்த நேம் எழுதணும். யார சொல்றீங்களோ அவங்க. அப்போ if he அடுத்து என்ன verb. verb எது வந்தால். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட s சேர்க்கணும். அடுத்து விளையாட to play. இன்னொரு verb வந்திருக்கு play. ஓகே, if he comes to play அவன் விளையாட வந்தா நீ விளையாட வருவியா அப்படின்னு கேக்குறோம். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேக்குறோம். இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்போ நம்ம என்ன ஃபியூச்சர் மெயின் பண்ணி கேட்கும்போது அவங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? will யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு क्वेश्चन கேட்கணும்னா do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்க்கு did யூஸ் பண்ணுவோம். அதே போல ஃபியூச்சருக்கு will யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இங்க என்ன ஃபியூச்சருக்கு will. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நீ, நீன்னு you. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது வருவியா வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. எங்க விளையாட. இப்போ இது to play இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே, will you come to play அப்படினா நீ விளையாட வருவியா. will you come to play நீ விளையாட வருவியா. அப்போ அவன் விளையாட வந்தா நீ விளையாட வருவியா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? if he comes to play will you come to play. ஓகே, if he comes to play will you come to play. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அவன் விளையாட வந்தா நான் விளையாட வர மாட்டேன். அவன் விளையாட வந்தா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? அது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவன் விளையாட வந்தால் if class if போட்டு அடுத்து சப்ஜெக்ட் he அடுத்து என்ன வந்தால் வாரதுக்கு இங்கிலீஷ்ல come கூட s சேர்க்கணும். விளையாட to play. அடுத்து நான் விளையாட வர மாட்டேன் அப்படின்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றோம். அந்த மாட்டேன் ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த மாட்டேன் அப்படினாலே ஃபியூச்சர். ஓகே, அப்போ நெகட்டிவ் ஃபியூச்சர்லயும் நெகட்டிவா சொல்றோம். ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்ப இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதணும். I சப்ஜெக்ட் நான்னா I. அடுத்து என்ன வரணும்னா won't வரும். ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நீங்க நெகட்டிவ்ல சொல்லும்போது will not அதுதான் நம்ம வந்து won't ன்னு எழுதியிருக்கோம். சரியா? will notக்கு பதில் won't தான் யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ்க்கு. அடுத்து என்னது வாரது. வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து விளையாட to play. ஓகே, அப்போ அவன் விளையாட வந்தா நான் விளையாட வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? if he comes to play I won't come to play. ஓகே, if he comes to play I won't come to play. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ நல்லா படிச்சா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன். இல்ல வந்து வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க தானே. அப்போ நீ நல்லா படிச்சேனா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நீ நல்லா படித்தால் if class தானே. இத ஃபர்ஸ்ட் எழுதுமா? அப்போ if போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது study. கூட s es is எதுவுமே வராது. ஏன்னா சப்ஜெக்ட் you வந்திருக்கு. you வந்தா verb அப்படியே எழுதணும். அடுத்து நன்றாக அதுக்கு well. ஓகே, நீ நல்லா படித்தா அப்படினா if you study well. if you study well அப்படினா நீ நல்லா படித்தால் நான் உனக்கு ஒரு பைசைக்கிள் சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றேன். இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, வாங்கி தரது. அப்ப என்ன சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I எழுதியாச்சு. அடுத்து will போடணும். அதுக்கு அடுத்து verb. verb எது வாங்கி தரது. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, அடுத்து யாருக்கு? உனக்கு. உனக்குனா you. அடுத்து ஒரு சைக்கிள். அப்போ bicycle. ஓகே, அப்போ நீ நல்லா படிச்சா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? if you study well I will buy you a bicycle. Okay, if you study well I will buy you a bicycle. Okay, அடுத்து நெக்ஸ்ட். நான் நல்லா படித்தால் நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவீங்களா? நம்ம கேட்போம்ல, நான் நல்லா படிச்சேனா நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவீங்களா? நான் 10th இவ்வளவு மார்க் எடுத்தேனா நீங்க எனக்கு சைக்கிள் வாங்கி தருவீங்களா? இந்த மாதிரி எல்லாம் கேட்போம் தானே. அது எப்படி கேட்கலாம் பாருங்க. क्वेश्चन கேட்கிறோம். சரியா? அதுல வந்து இந்த if class அப்படியே எழுதணும். நான் நல்லா படித்தால். அப்போ
if அடுத்து சப்ஜெக்ட் I அடுத்து படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி I வந்தாலும் verb அப்படியே எழுதணும் அடுத்து நல்லா well நான் நல்லா படித்தால் அதுக்கு if I study well அடுத்து நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேக்குறேன் அப்ப இது எப்படி क्वेश्चन கேக்குறேன் ஃபியூச்சரை மீன் பண்ணி தான் கேக்குறேன் வாங்கி தருவீங்களா இன்னும் அந்த சேல் நடக்கல ஓகே ஃபியூச்சரை மீன் பண்ணி கேக்கும்போது அங்க will போட்டுட்டு அடுத்து என்னது சப்ஜெக்ட் நீங்கனா you அடுத்து என்ன வரணும் verb வரும் verb எது வாங்கி தரது இப்போ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy ஓகே அடுத்து யாருக்கு எனக்குனா me அடுத்து ஒரு சைக்கிள் அப்ப a bicycle ஓகே அப்போ நான் நல்லா படிச்சா நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவீங்களான்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் if I study well will you buy me a bicycle okay if I study well will you buy me a bicycle okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உனக்கு உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளு நம்ம சொல்லுவோம்ல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு இந்த மாதிரி சொல்லுவோம் அது எப்படி கேட்கலாம் பாருங்க உனக்கு உதவி தேவைப்பட்டால் or அது if அடுத்து உனக்கு சப்ஜெக்ட் you அடுத்து verb என்ன உதவி தேவைப்படுறது தேவை need ஓகே இங்க verb கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம் சரியா அடுத்து உதவினா help ஓகே அப்போ உனக்கு உதவி தேவைப்பட்டால் அதுக்கு எப்படி சொல்லலாம் if you need help என்கிட்ட கேளு இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல சோ என்கிட்ட அப்படிங்கிறது அது ஆப்ஜெக்ட் சரியா அப்போ கேளு verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் ask என்கிட்டனா me ஓகே அப்போ உனக்கு உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட கேளுன்னு சொல்றதுக்கு if you need help ask me okay if you need help ask me next நீ அழுதா நானும் அழுவேன் நம்ம சொல்லுவோம்ல நீ அழுதா நானும் அழுவேன் அப்படின்னு அது எப்படி சொல்லலாம் பாருங்க நீ அழுதால் அப்போ or if அடுத்து சப்ஜெக்ட் you அடுத்து அழுறதுக்கு இங்கிலீஷ்ல cry okay if you cry நீ அழுதா அடுத்து நானும் அழுவேன் அப்ப அழுவேன் ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்றோம்ல அடுத்து இன்னொன்னு பாருங்க நானும் இதுல நான் மட்டும் சொல்லுங்க நான் அழுவேன் இதை எப்படி சொல்லலாம் நான் அழுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசுறோம் will அழுறதுக்கு இங்கிலீஷ்ல cry I will cry அப்படின்னா நான் அழுவேன் இதே நானும் அப்படின்னு சொல்லும்போது இங்க லாஸ்ட் ஒரு to போட்டா போதும் ஓகே அப்போ நீ அழுதா நானும் அழுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு if you cry I will cry too if you cry I will cry too okay next எனக்கு நேரம் இருந்தா நான் வருவேன் நம்ம சொல்லுவோம்ல எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நான் வருவேன் அப்படின்னு அது எப்படி சொல்லலாம் பாருங்க எனக்கு நேரம் இருந்தால் all அதுக்கு if போடணும் அடுத்து சப்ஜெக்ட் எனக்குனா I அடுத்து நேரம் இருந்தால் என்கிட்ட ஒண்ணு இருந்தால் அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ டைம் இருந்தா அதே போல என்கிட்ட கார் இருந்தா பைக் இருந்தா இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க சப்ஜெக்டுக்கு அடுத்து have இல்லனா has யூஸ் பண்ணி தான் பேசுவோம் ஓகே அங்க verb have இல்லனா has தான் யூஸ் பண்ணுவோம் அப்ப இங்க I வந்திருக்கு சப்ஜெக்ட பொறுத்து மாறும் சப்ஜெக்ட் I வந்திருக்கனால இங்க have தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே சப்ஜெக்ட் I you we they அடுத்து plural noun வரும்போது இங்க have யூஸ் பண்ணுவோம் சரியா have அடுத்து நேரம் அதுக்கு time ஓகே அப்ப எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நேரம் இருந்தா if I have time நான் வருவேன் அப்படின்னு ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்றேன் இது எப்படி சொல்லலாம் I will come ஓகே அப்போ எனக்கு நேரம் இருந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு if I have time I will come if I have time I will come ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நீ எங்கூட சண்டை போட்டா நான் உங்கூட சண்டை போடுவேன் நம்ம சொல்லுவோம்ல நீ எங்கூட சண்டை போட்டேன்னா நானும் உங்கூட சண்டை போடுவேன் இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஹோம்வொர்க் சரியா இதுல இன்னொன்னு கவனிக்கணும் எங்கூட சண்டை அப்ப அந்த சண்டை யார் கூட போடுறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணும்போது நம்ம வித் யூஸ் பண்ணுவோம் வித் யார் கூட மீ ஓகே எங்கூட வித் மீ
உங்கூட with you, அவன் கூட with him. இந்த மாதிரி சண்டை போடுறது யாரு நம்ம மென்ஷன் பண்றோமோ யார் கூடயோ அவங்களுக்கு முன்னாடி with யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ நீ எங்கூட சண்டை போட்டா நான் உங்கூட சண்டை போடுவேன்னு சொல்றது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.